தமிழக மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு அதிமுக, திமுகவே காரணம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வுக்கு ஆன்லைன் வர்த்தகம் முக்கிய காரணம் என்றார். மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே பருப்பு விலை உயர்வுக்கு காரணம் என்று ஜி. ராமகிருஷ்ணன் குறை கூறினார். தமிழக மக்கள் சந்தித்து வரும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் கொள்கைகளே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஊழலை தடுக்க லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். அதேபோல் கௌரவ கொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சாதி ஆணவ கொலையை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஊழல் முறைகேடு தடுப்பதற்கு மாநில அரசாங்கம் ஒரு லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வர வேண்டும் நாங்கள் வற்புறுத்துகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது காங்கிரஸ், பிஜேபி மத்தியில் கடைபிடித்த அதே கொள்கையை திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் கடைபிடித்த காரணத்தினால் இன்று தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு கட்சிகள், இரண்டு கட்சி ஆட்சி, இரண்டு கட்சி தலைமை நடைபெற்ற ஆட்சிகள் தான் காரணம்.